வேதாரண்யம் அருகே மதிப்பீடு சான்று பெற விவசாயியிடம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வனத்துறை காவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். வேதாரண்யத்தை அடுத்த பன்னாள் கிராமத்தில் கபிலவனநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமன் உள்ளிட்ட பலர் குத்தகை அடிப்படையில் சவுக்கு சாகுபடி செய்துள்ளனர். சாகுபடி செய்துள்ள சவுக்கை அறநிலைத்துறை மூலம் பொது ஏலத்திற்கு கொண்டு வருவதற்கு மதிப்பீடு சான்று வனத்துறையினரிடம் வாங்க வேண்டும். இந்நிலையில் சவுக்கு மதிப்பீடு சான்று பெற விவசாயி ராமன் கோடியக்கரை வனத்துறை காவலர் வேதமூர்த்தியை அணுகியுள்ளார். அப்போது வனக்காவலர் தனக்கு 2000 ரூபாய் லஞ்சம் வழங்கினால் மட்டுமே மதிப்பீடு சான்று வழங்க முடியும் என்று கூறியதால் அதிர்ச்சி அடைந்த ராமன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். ராமன் என்பவர் மதிப்பீட்டு சான்று வழங்குவதற்காக அலுவலகத்தில் பணிபுரியும் வேதமூர்த்தி என்பவர் ரூபாய் 2000 லஞ்சம் கேட்டதாக நாகப்பட்டினம் மாவட்டம் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அவர் லஞ்ச பணத்தை வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் இருந்த நாங்கள் மறைந்திருந்து அவரை கையும் களவுமாக பிடித்தோம். திட்டமிட்டபடி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வேதமூர்த்தியிடம் ராமன் அளித்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் வேதமூர்த்தியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மாதவரம் அருகே கர்ப்பிணி பெண்ணின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் அம்பத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சென்னை மாதவரத்தை அடுத்த மாத்தூர் MMTA காலனியில் வசித்து வரும் சம்சுதீன் என்பவரின் மனைவி ரிஷ்வானா நகீம் 8 மாத கர்ப்பிணியான இவர் நேற்று அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தமது மகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். 4 மாசம் நல்லா இருந்தாங்க. திருப்பி 5வது மாசத்துல இருந்து அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணி எனக்கு இவ்வளவு நகை வேணும், இவ்வளவு காசு வேணும், அவ்வளவு பவுன் வேணும், இவ்வளவு பவுன் வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணினே இருந்தாங்க. என்னோட தகச்சியும் சமாதானமாக இருந்து நல்லபடியாக 8 மாசம் கர்ப்பிணியாக இருந்தாங்க. அடிக்கடி போன் பண்ணி சொல்லி இருந்தாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு. 10 மணிக்கு கேட்டா இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. தற்கொலை எல்லாம் கொலைன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதால நாங்க அம்பத்தூர் RTO ஆபீஸுக்கு நாங்க மனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம். வரதட்சணை கேட்டு சம்சுதீன் தமது மகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்துள்ளதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 11 பேர் நேற்று தாயகம் திரும்பினர். கடந்த 23ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அத்துடன் 3 விசை படகுகளையும் அவர்கள் சிறைப்பிடித்து சென்றனர். பின்னர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக கடந்த 29ஆம் தேதி மீனவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு நேற்று இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து படகு மூலம் நாகை துறைமுகத்திற்கு வந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் தங்களை அடித்து துன்புறுத்தியதாக வேதனை தெரிவித்தனர். ஆஃப் பண்ணி போட்டு எங்களை அதோட விரட்டி பிடிச்சி அதோட அடிச்சு ஆளுகளை அதோட இழுத்துட்டு போய் கட்டிட்டான். அதாவது நாங்கள் எங்கிட்டும் போக முடியல. என்ன செய்யறது? நாங்கள் தொழிலாளிய மீனவர் தொழிலாளி என்ன செய்யறது? எங்கிட்டு போய் கிழக்கு சாவுறது? நீங்கள் தான் அரசாங்கம் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதாக இருந்தாலும் நாங்கள் மீனவர்கள் அவ்வளோ போட்டையும் உடச்சி விட்டான் சைடில். நாங்கள் எங்கிட்டு போய் ஆட்டை போய் நாங்கள் கை கட்டிட்டு நிற்கிறது, கையை வச்சு சாப்பிட்றது? போட்டையும் திருப்பி தரணும். எங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள போட்டு எப்படி எங்களுக்கு தேவை. இலங்கை அரசிடம் இருந்து படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மீனவர்களின் உயிருக்கும் வாழ்வாதார உரிமைக்கும் உத்தரவாதம் கிடைக்க கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இந்திய இலங்கை வெளியுறவு செயலாளர்களுக்கு இடையே
கடந்த 1976ஆம் ஆண்டில் கச்சத்தீவு தொடர்பாக ஏற்பட்ட ஒப்பந்தம் இந்திய அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறவில்லை என கூறியுள்ளார். இதனால் அந்த ஆண்டு தொடர்பாக செய்து கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இரண்டாவது ஒப்பந்தம் தமிழக மீனவர்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என தெரிவித்துள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்ட காலத்தில் உள்ள நிலைமை பின்னர் மாறுமானால் செய்து கொண்ட உடன்பாட்டையும் ரத்து செய்யலாம் என்று பன்னாட்டு சட்ட விதிகள் கூறுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழக மீனவர்களின் உயிருக்கும் வாழ்வாதார உரிமைக்கும் உத்தரவாதம் கிடைப்பதற்கு கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்து அதனை மீட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கபினி உள்ளிட்ட அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 2100 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு 8401 கன அடியாக அமைந்துள்ளது. இதன் மூலம் 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 49.94 அடியாக உள்ளது. அணையில் இருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 2001 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது அணையின் நீர் இருப்பு 15.93 TMC-யாக உள்ளது. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.